Students, exercise number 11.7, question number 3, first subdivision, x into sin of x divided by root of 1 minus x square integral value என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நான் given question I ன்னு எடுத்துக்கிறேன். I is equal to x sin inverse of x divided by root of 1 minus x square dx. இந்த சம்மா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே இப்போ பார்ஷியல் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்னா நீ என்ன பண்ணணும்னா இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டி அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி எடுத்துக்கணும். லெட் அஸ் டேக் அ வேல்யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ வாட் இஸ் எக்ஸ்? தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் இன்வர்ஸ் இது சேர்ந்ததுன்னா சைன் டி. இது நம்ம இந்த சம்முடைய லாஸ்ட் டேர்ம்ல இதை யூஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு இது இருக்கு. இப்போதைக்கு t is equal to sin inverse of x ன்னு எடுத்திருக்கோம். t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx is equal to sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by root of 1 minus x square. அப்ப இங்க dt உடைய வேல்யூ என்ன? dt is equal to இந்த dx அந்த சைடு போயிடுச்சுன்னா 1 divided by root of 1 minus x square into dx. ஓகே, இந்த வேல்யூவை நம்ம given questionல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா இந்த given question எப்படி இருக்கும்? Therefore I can be written as integral is integral x க்கு பதிலா what is x? the x க்கு பதிலா sin t, x க்கு பதிலா sin t into இந்த sin inverse of x க்கு பதிலா sin inverse of x க்கு பதிலா t into 1 divided by root of 1 minus x square dx. 1 divided by root of 1 minus x square dx அதுக்கு பதிலா dt அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வச்சிடணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இதுக்கு பின்னாடி நம்ம பெர்னோலியை யூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பெர்னோலி யூஸ் பண்ணி ஒரு டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், இன்னொரு டேர்ம் இன்டகிரேட் பண்ண போறேன். நான் இந்த டீயை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், சைன் டீயை இன்டகிரேட் பண்ண போறேன். ஓகே, இப்போ டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துச்சுன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். சைன் டீயை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் டி, மைனஸ் இஸ் மைனஸா, காஸ் டீயை இன்டகிரேட் பண்ணா சைன் டி. ஓகே, அப்போ இது வந்து பிளஸ்ஸா, இது மைனஸா, இது பிளஸ், இது டி. ஓகே, இதுவும் ஒரு பேரா, இது வந்து செகண்ட் பேர். therefore given integral என்ன எழுதலாம்? I is equal to plus into minus is minus t cos t, அப்புறம் minus into minus is plus 1 into sin t is sin t. அப்போ இந்த t இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம், x ன்னு மாத்தி எழுதிடலாம். therefore I is equal to minus is minus, t உடைய வேல்யூ என்ன? what is t? t னா sin inverse of x. இப்போ t க்கு பதிலா sin inverse of x into cos t. கண்ணா இந்த cos t இருக்கு இல்லையா? ஓகே, இந்த cos t இருக்கு இல்லையா? இந்த cos t யை sin t மாத்தி எழுதிடலாம். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், sin square x minus cos square x plus cos square x is equal to 1. அப்போ இந்த cos square x வேல்யூ என்ன? cos square x is equal to 1 minus sin square x. அப்போ இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிடுச்சுட்டா cos x. cos x பதிலாக ரூட் ஆஃப் 1 minus sin square x நம்ம எழுதிடலாம் இல்லையா? இதுதான் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். cos x பதிலாக இந்த cos t க்கு பதிலாக cos x இருந்ததுன்னா இப்படி எழுதணும். இப்போ cos t இருந்ததுன்னா 1 minus sin square t root of 1 minus sin square t plus is plus sin t. எது sin t? sin t வேல்யூ x. மறுபடியும் எழுதுறேன், I is equal to minus sin inverse of x into root of 1 minus sin square t. sin t உடைய வேல்யூ x. இப்போ sin square t னா x ஸ்கொயர் ஆயிடும். அப்போ அதுக்கு மேலே x ஸ்கொயர் பிளஸ் x. இன்டகிரேஷன் முடிஞ்சது, ஃபைனலா ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த சம் முடிஞ்சது. வீடியோவை பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.